நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்காதீங்க ஐயா. நான் அவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேன். எனக்கு அவ்வளவு சேதம் வந்திருக்குது, எனக்கு அவ்வளவு வேதனை வந்திருக்குது, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உங்களை ஒருத்தரும் சேதப்பட விட முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், இரவும் பகலும் பாதுகாக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நிறைய நேரம் நான் சேதமாயிட்டனோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சோன்னு சொல்லி அநேக சந்தேகங்கள் வரலாம், அநேக துக்கங்கள் வரலாம். இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாம் போனது போல தெரியலாம். ஆனால் ஒன்றும் சேதம் ஆகாது. துக்க செய்திகளை கேள்விப்பட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சில காரியங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து எட்டும் பொழுது உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிறது போல இருக்கலாம். ஆனால் அதனால உங்க வாழ்க்கையில எந்த விதமான சேதமும் வராது. உங்க படிப்புல எந்த விதமான சேதமும் வராது. உங்க வருமானத்துல எந்த விதமான சேதமும் வராது. காரணம், இரவும் பகலும் உங்களை சுற்றி வேலி அடைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன சேதப்படுத்திட்டாங்க, என்ன சேதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, தாவீதை சேதப்படுத்தணும்னு சொல்லி சவுல் எத்தனையோ நேரம் அவன் நயவஞ்சகமா பேசுறான். நயவஞ்சகமான காரியத்தை தன்னுடைய பொண்ணை மனைவியா கொடுத்து அப்படியாவது அவனை சாகடிச்சு, என் பொண்ணு அவ வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி அப்படிலாம் ஏமாற்றி தாவீதை எப்படியாவது சேதப்படுத்திடணும், அவன் வாழ்க்கையை அழிச்சிடணும்னு சொல்லி சவுல் எத்தனை பண்றான். இரவும் பகலும் பாதுகாக்கிற ஆண்டவர் தாவீதை விட்டு கொடுக்கவில்லை, சுற்றிலும் வேலி அடைத்தார். இன்னைக்கு உங்களை சுற்றிலும் நிறைய அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கிறதா? பயப்படுறீங்களா? ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாயிருமோ, அப்படி நடந்துருமோ? நோ நோ நோ. உங்களை ஒருத்தரும் சேதப்பட விடாதபடிக்கு இரவும் பகலும் நம்ம தூங்குனாலும் அவர் தூங்காம நமக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு நம்மை வேலி எடுத்து பாதுகாக்கிறார். எந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் உங்களை சேதப்படுத்தாது, எந்த மாந்திரிக கிரிகளும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த விதமான பில்லி சூனியங்களும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், உங்களை காக்கும்படிக்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, எதையும் குறித்து பயப்படாதீங்க. எதுவும் உங்கள் வாழ்க்கையை அழித்து விட முடியாது. இன்னைக்கு ஒரு பாதுகாப்பும் சேனை உங்களை சுற்றிலும் பாதுகாத்து வழிநடத்துகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆகையால் பயப்படாதீங்க, நீங்கள் சேதப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாய்ச்சி உங்களை காப்பாற்றி உங்களுக்குரிய காரியங்களை எல்லாம் சந்தித்து இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் செழிப்பாய் நடத்துவாராக. God bless you.